மகான் ஆதிசங்கரர் ஸ்தாபனம் செய்த காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 71வது ஆச்சாரியார் ஸ்ரீ கணேச சர்மா அவர்கள் இந்த பீடத்தின் பொறுப்பேற்கிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த நிகழ்வை தற்போதைய ஆச்சாரியரான காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 70வது ஆச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முன்னிலையில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது சற்று நேரத்திற்கு முன்னால் அவருக்கு வஸ்திரம், அதாவது காவி உடை வழங்கிய காட்சியையும், தண்டம் வழங்கிய காட்சியையும், கமண்டலம் வழங்கிய காட்சியையும் நாம் பார்த்து இன்புற்றோம், தரிசித்தோம். இந்த மடத்தினுடைய அடுத்தடுத்த வைபவங்கள் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலே காமாட்சியம்மன் ஆலயத்திலே அடுத்தடுத்து இவருக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு வைபவங்களாக தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். ஒரு சந்நியாச தீட்சை என்பது நமக்கெல்லாம் அவ்வளவாக தெரியாத விஷயங்கள், நாம் கேள்விப்பட்டிராத விஷயங்கள். இவை அனைத்தும் இந்த இடத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிற போது நாமெல்லாம் இவற்றை பார்த்து இன்புறுவதே நமக்கு கிடைக்கின்ற பேரின்பம். காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியார்கள், அதாவது 68வது ஆச்சாரியார் மகா பெரியவாளில் தொடங்கி அதற்கடுத்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், தற்போதைய 71வது ஆச்சாரியார், இந்த 4 ஆச்சாரியார்களையும் தரிசிக்கிற ஒரு பேரு நமது தலைமுறையில் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இதற்கு முந்தைய தலைமுறையினர் 4 ஆச்சாரியார்களை தரிசித்திருக்க முடியுமா என்பது சற்றே சந்தேகம்தான். நாமெல்லாம் புண்ணியம் பெற்றவர்கள். இதோ இவருக்கு நடக்கின்ற மந்திர உபதேச காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மந்திர உபதேசம் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்கிற போது அதை காதிலே சொல்ல வேண்டும். அந்த காட்சிகள் தான் தற்போது பஞ்சகங்கா தீர்த்தத்திலே காமாட்சியம்மன் ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக முடித்த, ஒவ்வொருவற்றையும் கொடுத்து முடித்த பிறகு இந்த வேத மந்திரங்கள், அதாவது மந்திர உபதேசம் என்பது புதிய ஆச்சாரியருக்கு முக்கியம். அந்த காட்சிகள் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் பூர்த்தியான பிறகு அடுத்து தீட்சா நாமம் என்கிற பெயர் சூட்டுகிற வைபவம் இதே ஆலயத்திலேயே ஆதிசங்கர சந்நிதியின் முன்னால் நடக்க இருக்கிறது. இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் சந்நிதி நாம் அனைவரும் தரிசித்து இன்புற வேண்டிய ஒரு திருச்சந்நிதி. அன்னை காமாட்சியை தரிசித்துவிட்டு பக்தர்கள் அகன்று விடுவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் நுழைகிற போதே நமக்கு வலப்பக்கம் ஒரு 10க்கும் மேற்பட்ட படிகளை கொண்ட ஒரு திருச்சந்நிதியிலே மகான் ஆதிசங்கரர் விளங்குகிறார். இந்த காமாட்சியம்மன் ஆலயத்தின் சிறப்புகள் என்பது அளவற்றவை. இந்த காமாட்சியம்மன் ஆலயத்திலே நுழைகிற போது மேலே சுவற்றுக்கு மேலே ஒரு விநாயகப் பெருமான் திருவடிவமானது, புடைப்பு சிற்பமானது காணப்படும். அந்த விநாயகப் பெருமானுக்கு மகா பெரியவர் வைத்த பெயர் அன்னப்பட்டை விநாயகர். அந்த விநாயகப் பெருமானை நாம் அண்ணார்ந்து பார்த்தால் தரிசிக்கலாம். அந்த விநாயகரை தரிசிக்கிற ஒருவரது குடும்பத்திலே எந்த ஒரு காலத்திலும் அன்னத்திற்கு பஞ்சம் வராது, அதாவது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்று மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ஆலயத்திலே ஆதிசங்கரர் திருச்சன்னதி. ஆதிசங்கரர் காஞ்சியிலே சர்வஜ்ய பீடம் ஏறி இங்கே சித்தியானதாக சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரர் காஞ்சி மடத்தை நிறுவிய பிறகு இந்த காஞ்சி மடத்திலேயே, அதாவது காமாட்சியம்மன் ஆலயத்திலேயே சர்வஜ்ய பீடம் ஏறியிருக்கிறார். அந்த மகானது வழிமுறைப்படி, அந்த மகானது சொல்படி தற்போது 71வது ஆச்சாரியார் பொறுப்பேற்கின்ற வைபவத்தை தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தீபாராதனையை தரிசனம் பண்ணுங்க. ஜய ஜய சங்கர, ஜய ஜய சங்கர, சங்கர ஹாயே தத்ராஜ்யமதத்தே யோராஜா சன்ராஜ்யோ வாசோமே நயஜதே தேவசுவாமே தாகும் ஸ்ரீவந்தி.
இந்த பிரசாதம் சேர்ந்து, அதாவது 2 பேருடைய ஹஸ்தத்திலையும் அனுகிரகமாகி வரக்கூடிய முதல் பிரசாதம். இது பெரிய மகத் பாக்யம், மகத் தினம். இது நம்ம அத்தனை பேருக்கும் தாரகம் மாதிரி, இந்த சம்சார தாரகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம். சற்று முன்னால் மந்திர உபதேசமானது புதிய பீடாதிபதியான 71வது ஆச்சாரியருக்கு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்தி வைத்தார்கள். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு குருநாதருக்கு ஆரத்தி நடக்கின்ற திருக்காட்சியையும் நாம் தரிசித்தோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புனிதமான நாள். நமக்கெல்லாம் ஒரு குருவாகப்பட்டவர் இருந்து வழிகாட்டினால்தான் இந்த வாழ்க்கையானது தெளிவரும். அந்த வகையிலே புதிய ஆச்சாரியாரை தேர்ந்தெடுத்து நமக்குள் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடிய ஒரு குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்தி அடுத்த ஆச்சாரியருக்கு என்னென்ன வைபவங்களை செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் முறைப்படி இந்த வைபவங்கள் நடக்க வேண்டுமோ அவை அத்தனையையும் நடத்தி ஆச்சாரியராக ஸ்ரீமடத்திலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். காவி வஸ்திரம் பெற்றாகிவிட்டது, தண்டம் பெற்றாகிவிட்டது, கமண்டலம் பெற்றாகிவிட்டது, தீட்சையும் மந்திர உபதேசமும் பெற்றாகிவிட்டது. அதன் பிறகு ருத்ராட்ச மாலையும் பெற்றாகிவிட்டது. இதோ ஞான சூரியனாக ஒளிரக்கூடிய 2 சந்நியாசிகளை காஞ்சி காமகோடி பீடத்தின் 70வது ஆச்சாரியரையும் 71வது ஆச்சாரியரையும் தற்போது நாம் ஒரு சேர தரிசிக்கிறோம். நினைத்து பாருங்கள், நேற்றைய தினம் வரை, சற்று முன்வரை வெள்ளை ஆடையிலே காணப்பட்ட திரு கணேஷ சர்மா அவர்கள் தற்போது உலகம் போற்றுகிற காஞ்சி காமகோடி பீடத்தின் 71வது ஆச்சாரியராக ஆகியிருக்கிறார். இவருக்கு நடத்த வேண்டிய தீட்சா நாமம், அதாவது காஞ்சி மகா பெரியவரை ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று அழைப்போம். அதற்கு அடுத்தால் வந்த ஜெயேந்திரரை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பது தீட்சா நாமம். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற 70வது ஆச்சாரியருக்கு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பது தீட்சா நாமம். அதுபோல ஒரு தீட்சா நாமத்தை 71வது சன்னியாசியான ஸ்ரீ கணேஷ சர்மாவுக்கு இன்னும் சற்று நேரத்திலே ஆதிசங்கரர் திருச்சன்னதியின் முன்னால் வழங்கப்பட உள்ளது. இந்த கணேஷ சர்மா அவர்கள் எந்த அளவுக்கு வேதத்திலே கற்று தேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆந்திராவிலே இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் வேதங்களை கற்று தேர்ந்த பிறகு தங்களது பெயருக்கு பின்னால் டிராவிட் என்று இணைத்துக் கொள்வார்கள். அது ஒரு வகையான உயரிய பட்டம். அந்த வகையிலே இவருடைய பெயர் கணேஷ சர்மா டிராவிட் என்பதாகும். புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமிதி அபிப்பிராயஸ்ய காரியரூபேண நிர்வகணார்த்தம் அநேக சுகஸ்ய கீதம் ஸ்ரூயते. अनेक धार्मिक सामाजिक कार्याणि कृत्वा अस्माकम् इदानीमपि अन्य रूपेण अनुग्रहं वितरन्तो वर्तन्ते. तेषाम् अनुग्रहबलेन यः अद्य कार्यक्रमः सम्पन्नः तस्य वैदिकाङ्गत्वेन योगपट्टसहित नामस्य उद्घोषणमपि अङ्गभूतमिति मत्वा इदानीं या परम्परा अनुवर्तते शङ्करभगवत्पादतः आरभ्य सुरेश्वराचार्याः सर्वज्ञात्म सरस्वती. ஒரு ஆலய கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அந்த ஆலய கும்பாபிஷேகத்திலே நீரை ஊற்றிய பிறகு அந்த ஆலயம் புனிதத்தன்மை அடைகிறது. காவி உடையை ஏற்றுக்கொண்ட பின்னால் ஒரு சாதாரணமான கணேஷ சர்மா அவர்கள் ஒரு புனித நிலையை அடைகிறார், ஆச்சாரியராக உயர்கிறார். அந்த திருக்காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது வேறு, ஒரு மகானின் வாழ்க்கை என்பது வேறு. நாமெல்லாம் உடலை சுத்தமாக்கிக் கொள்ள பலவிதமான சோப்புகளை பயன்படுத்துகிறோம்.
ஆனால் மகான்களுக்கு ஒரு மண்தான் உடலை சுத்தம் செய்யக்கூடியது. கங்கா, சரஸ்வதி போன்ற நதிகள், அந்த 3 நதிகள் சங்கமமாகிற இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மணல்தான் இந்த காஞ்சி காமகோடி பீடத்தின் மகான்களை உடலை சுத்தம் செய்யக்கூடியது. நாமெல்லாம் பல் துலக்க பலவற்றை பயன்படுத்துவோம். இவர்கள் மாங்குச்சிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். நாமெல்லாம் இரவிலே படுக்கையிலே படுத்து உறங்குவோம். ஆனால் ஆச்சாரியர்கள் ஒரு வஸ்திரத்தில் தான் உறங்க வேண்டும். இந்த உலகிற்கு தங்களையே கொடுத்து ஒரு ஞான சூரியனாக விளங்கக்கூடிய இந்த மகான்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் வாழ்க்கையிலே தெளிவு என்பது கிடைத்திருக்காது. ஒரு உயரிய ஞானத்திற்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய இந்த மகான்களின் அருளாட்சி, காஞ்சி காமகோடி பீடத்தின் அருளாட்சி மேலும் மேலும் தொடர வேண்டும். இந்த மகான்களின் அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தற்போதைய ஆச்சாரியர்கள் நம்மையெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆச்சாரியர்களின் அருளாசி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சென்று வேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.